அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவு எல்லோருமே அவசியம் கேட்க வேண்டிய ஒரு பதிவு. இந்த ஆஷூரா நாளில் இப்படிப்பட்ட ஒரு அமலை நம்ம செய்யறதுக்கு அல்லாஹாலா நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும். அதிர்ஷ்டம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட துவாவை கேட்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹாலா ஏற்படுத்துவான். இன்றைக்கான பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே பரக்கத் வாய்ந்தவர்கள் தான். இன்னும் வருடம் முழுவதும் நம்முடைய துஆக்கள் கபூல் ஆகுவதற்கு இதை விட சிறந்த அமலை நம்ம யாராலையும் தேடி பிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஆஷூரா நாளில் அல்லாஹாலா பல நபிமார்களுடைய வாழ்க்கையில் கொடுத்த சிறப்புகளையும் ஈடேற்றத்தையும் சொல்லி அல்லாஹ்விடத்தில் நம்முடைய துஆவை முன்வைக்க போகிறோம். அதுவும் ஒரு சிறந்த விஷயத்தோட முன்வைக்க போகிறோம். அதாவது நம்ம எல்லோருடைய துஆவும் கபூல் ஆகணும் அப்படின்னு நம்ம எல்லோருமே சேர்ந்து இந்த அமலை செய்ய போகிறோம். அதாவது ஒரு கூட்டு பிரார்த்தனையை தான் நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்க போகிறோம். கூட்டு பிரார்த்தனை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். எல்லாருமே ஒரு நியத்தில் ஒரு துஆவை கேட்டு முடிக்கிறது. இன்றைக்கு நம்ம அப்படி என்ன நியத்தை நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னா, எல்லா மக்களுடைய துஆவையும் இந்த வருஷத்தில் அல்லாஹாலா கபூல் ஆக்கட்டும். இன்னும் எல்லாருடைய கஷ்டங்களையும் எல்லாருடைய கவலைகளையும் எல்லாருடைய நோய்களையும் எல்லாருடைய பிரச்சனையும் இந்த வருஷத்தில் அல்லாஹாலா தீர்த்தரணும் அப்படிங்கிற நியத்தோடு நம்ம இந்த துஆவை கேட்க போகிறோம். எல்லோருமே சேர்ந்து ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா எப்போவுமே நம்ம மற்றவங்களுக்காக ஒரு துஆவை கேட்டுட்டு நம்முடைய துஆவை கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மறுக்கப்படாது. ஏன்னா நம்ம மற்றவங்களுக்காக கேட்க ஆரம்பிக்கும் போதே அல்லாஹாலா வானவர்களை இறக்கி நம்முடைய துஆவை அங்கீகரிக்கிறதுக்காக நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறான். இந்த வாய்ப்பை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும். அதோடு சேர்த்து கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு தனி சக்தி இருக்குது. நம்ம எல்லோரும் சேர்ந்து கேட்குறனால இந்த வருஷம் நம்ம எல்லோருக்குமே ஒரு ஈடேற்றமான ஒரு வருடமாக தான் இருக்கும். எனவே எல்லாருக்காகவும் நீங்கள் துஆவை கேட்டுருங்க. அதுவும் எப்படி கேட்குறீங்க அப்படின்னா, இந்த வருடம் முழுவதும் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா துஆவையும் எங்களுக்கு கபூலாக்கி கொடியா அல்லாஹ். எல்லா முஅமினான மக்களுடைய துஆவையும் நீ அங்கீகரித்து கொடு அப்படின்னு ஒரு பெரிய துஆவை முன் வச்சுருங்க. அதோடு சேர்த்து நீங்கள் உங்களுடைய துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. என்னை நீங்கள் மறந்துடாதீங்க. தனிப்பட்ட முறையில் எனக்காக நீங்கள் துஆ செய்யுங்க. உங்களுடைய துஆ தான் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்குது. எனவே இன்றைக்கு எல்லா மக்களுக்காகவும் துஆ கேளுங்க. அதில் என்னையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி துஆ கேட்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கான துஆ அல்லாஹாலா மறுக்காமல் கொடுக்கக்கூடிய ஒரு துஆ அப்படின்னே நான் சொல்வேன். ஏன்னா இன்றைக்கு ஆஷூரா தினத்தில் அல்லாஹாலா நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புகளை சொல்லி நம்ம கேட்க போகிறோம். அதனால் அல்லாஹ் மறுக்க மாட்டான். அவங்களுக்கு எப்படிப்பட்ட அதிசயங்களை நிகழ்த்தினானோ அதே போல் இனி வாழக்கூடிய வாழ்க்கையில் நமக்கும் நிறைய அதிசயங்களாக அல்லாஹாலா ஏற்படுத்துவான். அவங்களுக்கு என்னென்ன சிறப்புகளை கொடுத்தானோ அதே போல் நமக்கும் தருவான். அதனால் இன்றைய ஒரு துஆ நம்முடைய பலருடைய தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு துஆன்னே சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த துஆவில் கலந்து கொள்ளக்கூடிய எல்லா மக்களுடைய தேவையும் அல்லாஹாலா கபூலாக்கட்டும். இன்னும் இதில் சில பேருடைய துஆ கபூலானாலே நம்ம எல்லோருக்கும் சந்தோஷம்தான். அல்லாஹாலா இந்த ஒரு முயற்சிக்கு நம்ம அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். இப்போது நம்ம அந்த துஆக்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். எல்லாரும் சேர்ந்து ஆமீன் கூறுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆஷூரா நாளன்று நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துஆவை ஏற்றுக்கொண்ட நாயனே, ஆஷூரா நாளையில் நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானத்தின் அளவில் உயர்த்திய நாயனே, ஆஷூரா நாளில் ஜூத் என்னும் மலையின் மேல் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கப்பலை தரிப்படுத்திய நாயனே, ஆஷூரா நாளில் நம்ரூத்துடைய நெருப்பை விட்டும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈடேற்றம் கொடுத்த நாயனே, ஆஷூரா நாளில் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நோய்களை நீக்கியவனே, ஆஷூரா நாளில் நூன் எனும் மீனின் வயிற்றிலிருந்து நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கவலையை நீக்கி சந்தோஷத்தை கொடுத்தவனே, ஆஷூரா நாளில் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பாவத்தை பொறுத்தவனே, ஆஷூரா நாளில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டவனே, ஆஷூரா நாளில் ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஞானத்தை அதிகப்படுத்தியவனே, ஆஷூரா நாளில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானத்தின் அளவில் உயர்த்தியவனே, ஆஷூரா நாளில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தவனே, ஆஷூரா நாளில் சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்தவனே, ஆஷூரா நாளில் ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபில், இஜ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தவனே,
ஆஷுரா நாளில் அர்ஷையும் குர்ஷியையும் லௌகையும் பலகையும் கலமையும் படைத்தவனே. ஆஷுரா நாளில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களையும் படைத்தவனே. ஆஷுரா நாளில் 7 வானங்களையும் 7 பூமிகளையும் படைத்தவனே. அனைத்து படைப்புகளினுடைய தேவைகளை நிறைவேற்றுபவனே, எங்கள் தேவைகளை நிறைவேற்றுவாயாக. எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து மேலும் இவ்வுலகத்தின் தீங்குகள் யாவற்றை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. மேலும் மறுமையின் வேதனைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. இன்னும் நபி ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களின் பொருட்டால் எங்களை மன்னிப்பாயாக. இன்னும் நபி நூஹ் அலைஹிவஸல்லம் அவர்களின் பொருட்டால் எங்களுக்கு நீண்ட ஆயுளை தருவாயாக. இன்னும் நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களின் பொருட்டால் வீரத்தை தருவாயாக. இன்னும் நபி யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவர்களின் பொருட்டால் குழந்தை செல்வத்தை தருவாயாக. இன்னும் நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்களின் பொருட்டால் அழகையும் நற்குணத்தையும் கொடுப்பாயாக. இன்னும் நபி மூசா அலைஹிவஸல்லம் அவர்களின் பொருட்டால் தைரியத்தை கொடுப்பாயாக. இன்னும் நபி தாவூத் அலைஹிவஸல்லம் அவர்களின் பொருட்டால் உழைப்பை கொடுப்பாயாக. இன்னும் நபி சுலைமான் அலைஹிவஸல்லம் அவர்களின் பொருட்டால் செல்வத்தை கொடுப்பாயாக. இன்னும் நபி அய்யூப் அலைஹிவஸல்லம் அவர்களின் பொருட்டால் பொறுமையை கொடுப்பாயாக. இன்னும் நபி ஈசா அலைஹிவஸல்லம் அவர்களின் பொருட்டால் அறிவை கொடுப்பாயாக. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் தக்வா என்னும் இறையச்சத்தை கொடுப்பாயாக. இன்னும் எங்கள் தாய் தந்தையர்களின் பாவங்களை மன்னித்து விடுவாயாக. இன்னும் எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகளின் பாவங்களை மன்னிப்பாயாக. இன்னும் எங்களுடைய கணவரின் மனைவியின் பாவங்களை மன்னிப்பாயாக. இன்னும் எங்களின் பிள்ளைகளின் பாவங்களை மன்னிப்பாயாக. இன்னும் எங்களுடைய உற்றார்கள் உறவினர்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழ்கின்ற முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் பாவங்களை மன்னிப்பாயாக. இன்னும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் முன்பின் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. இன்னும் நாங்கள் கண்களால் செய்த ஹராமான பார்வைகளின் பாவங்களை மன்னிப்பாயாக. நாங்கள் காதுகளால் கேட்ட தீய பேச்சுக்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. இன்னும் நாவுகளால் பேசிய பொய் புறம் கோல் பாவங்களை மன்னிப்பாயாக. இன்னும் நாங்கள் மனதினால் நினைத்த பொறாமை பெருமை போன்ற பாவங்களை மன்னிப்பாயாக. இன்னும் நாங்கள் கைகளாலும் கால்களாலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. இன்னும் உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. இன்னும் என் நேரமும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவின் திக்ரில் திளைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுப்பாயாக. இன்னும் நாள்தோறும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் ஓதி வர கிருபை செய்வாயாக. தினமும் 5 வேளை தொழுகைகளை தவறாமல் ஜமாத்துடன் தொழுகின்ற பாக்கியத்தை தருவாயாக. இன்னும் 5 வேளை தொழுகையின் கவனம் சிதறாமல் உன் நினைவுடன் தொழுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. இன்னும் ஒவ்வொரு நாளும் திருக்குரான் ஷரீஃபை ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. இன்னும் ஒவ்வொரு வருடமும் புனித ரமலான் மாதத்தில் 30 நோன்பையும் தவறாமல் வைக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. இன்னும் ஏழை எளிய மக்களுக்கு தர்மத்தையும் ஜக்காத்தையும் வாரி வழங்குகின்ற எண்ணத்தை எங்களுக்கு கொடு யா அல்லாஹ். எங்கள் வாழ்நாளில் மீண்டும் மீண்டும் புனித ஹஜ் செய்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனம் வீசும் ரவுலா ஷரீஃப் சென்று மீண்டும் மீண்டும் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. எங்கள் இதயங்களில் உள்ள பாவங்கள் இருளை நீக்கி தக்வா என்னும் ஒளியை கொண்டு பிரகாசமாக்கி வைப்பாயாக. ஷிர்க் குஃப்ர் ஃபித்அத் போன்ற கொடிய பாவங்களை செய்யாமல் எங்களை காத்தருள்வாயாக. எங்களை ஹராமான செயலை செய்யாமல் ஹராமானதை நினைக்காமலும் பாதுகாப்பாயாக. எங்களை திருக்குரான் வழியிலும் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியிலும் வாழச் செய்வாயாக. எங்களை உன்னுடைய நேசர்களாகிய நல்லோர்களின் சகவாசத்துடன் வாழ்நாளெல்லாம் வாழச் செய்வாயாக. எங்களை ஷைத்தானுடைய வலையில் விழுந்து வாழ்நாளெல்லாம் பாவமான வழியில் வாழச் செய்து விடாதே ரஹ்மானே. எங்களை இவ்வுலகிலும் மறு உலகிலும் கேவலப்படுத்தி விடாதே, இழிவுபடுத்தி விடாதே. வாழ்நாளெல்லாம் உன் நினைவோடு வாழ்வதற்காக எங்களுக்கு நீண்ட வயதையும் நோயற்ற வாழ்வையும் கொடு யா அல்லாஹ். எங்களுக்கு மன சஞ்சலத்தை நீக்கி மன நிம்மதியான வாழ்வை கொடு யா அல்லாஹ். எதிரிகளின் சூழ்ச்சிகள் இடையூறுகள் தொல்லைகள் தீமைகள் நெருங்காமல் எங்களை காத்தருள்வாயாக. ஜின் ஷைத்தான்களின் தீங்குகளை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக. குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கும் எங்களுக்கும் எங்களுடைய உறவினர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். எங்களின் பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக வாழச் செய்வாயாக. எங்கள் சொல் கேட்டு நடக்கும் பிள்ளைகளாக வாழச் செய்வாயாக. உனக்கும் உன் ரசூலுக்கும் அடிபணிந்து வாழும் பிள்ளைகளாக வாழச் செய்வாயாக. எங்களுக்கும் கஷ்டம் கவலை துன்பம் ஆகிய எல்லா பலா முசீபத்துக்களை விட்டும் நீக்கி சுகமான வாழ்வை கொடு யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளுக்கும் நல்ல முறையில் நிக்காஹ் நடந்து
நலமாக வளமாக வாழ கிருபை செய்வாயாக. நாங்கள் அதை கண்குளிர கண்டு மகிழ கிருபை செய்வாயாக. எங்கள் குடும்பத்தில் குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒற்றுமையாக வாழ கிருபை செய்வாயாக. சண்டையிட்டு பிரிந்து வாழ்கின்ற உற்றார் உறவினர்களுடன் மீண்டும் சேர்ந்து வாழ கிருபை செய்வாயாக. எத்தனையோ மக்கள் ஏழ்மையில் வாடுகிறார்கள், அவர்களுக்கும் வளமான வாழ்வை கொடியா அல்லாஹ். எத்தனையோ ஏழை குமரர்களுக்கு திருமணமாகாமலும் எத்தனையோ விதவைகள் வாழ வழி தெரியாமலும் கவலையால் துடிக்கிறார்கள், அவர்களுக்கும் அழகான வாழ்வை கொடியா அல்லாஹ். எங்கள் விவசாயத்தின் நஷ்டம் ஏற்படாமல் நல்ல விளைச்சலை கொடியா அல்லாஹ். எங்கள் கணவருடைய வியாபாரத்தில் நிறைய பரக்கத்தை கொடியா அல்லாஹ். எல்லோருடைய பிரிந்து வெளிநாட்டில் வாழும் எங்கள் கணவரின் கஷ்டங்களை நீக்கி பொருள் செல்வத்தை கொடியா அல்லாஹ். நாங்கள் வாங்கிய கடனை கொடுக்க முடியாமல் தவிக்கிறோம், கடனை கொடுத்துவிட கிருபை செய்யா அல்லாஹ். எங்களுக்கு வறுமையை தந்து சோதித்து விடாதேயா அல்லாஹ். நாங்கள் வட்டி வாங்கி சாப்பிடாமலும் வட்டி கொடுக்காமலும் வாழ்வதற்கு கிருபை செய்யா அல்லாஹ். உன்னை தவிர அடுத்தவரிடம் கையேந்துகிற இழிவான நிலையை எங்களுக்கு கொடுத்து விடாதேயா அல்லாஹ். எங்களுடைய சக்கராத்து நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை நாவில் மொழிய கிருபை செய்வாயாக. எங்களை படுக்கையில் போட்டு கஷ்டமான மௌத்தை கொடுத்து விடாதே யா அல்லாஹ். எங்களுக்கு முத்தகீன்கள் சாலிகீன்கள் சுஹதாக்கள் போன்ற நல்லடியார்களின் நல்ல மௌத்தை கொடுப்பாயாக. எங்களுடைய கபறுகளை நெருப்பால் நிரப்பி வேதனை செய்து விடாதே யா அல்லாஹ். எங்களுடைய கபறுகளில் பாம்பு பூச்சி கொடிய வேதனையை விட்டும் காப்பாற்றுவாயாக. எங்களுடைய கபறுகளை சொர்க்க பூங்காவை போல் மனம் வீசச் செய் யா அல்லாஹ். முன்கர் நக்கீர் மலக்குகள் கேட்கும் கடுமையான கேள்விகளுக்கு கலங்காமல் பதில் கூறும் பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். முடியை விட மெல்லியதாக சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடந்து செல்ல உதவி செய்வாயாக. மக்கள் பரிதவிக்கும் மஹ்ஷர் நாளில் லிவாஹுல் ஹம்து கொடி நிழலில் கீழ் நிற்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரத்தால் ஹவுலுல் கௌசர் தண்ணீர் தடாகத்தில் நீரெருந்தும் பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா நப்சி யா நப்சி என்று மக்கள் தவிக்கும் அந்நாளில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தை பெரும் பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். நாளை மறுமையில் நன்மைகளின் ஏடுகளை வலது கையில் பெறுகின்ற நல்லடியார்களின் கூட்டத்தில் எங்களை சேர்த்து வைப்பாயாக. உலகில் செய்த பாவங்களை சுமந்து ஜஹன்னம் என்னும் கொடிய நரகத்தில் நுழைகின்ற பாவிகள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடாதே. உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு ஃபிர்தௌஸ் என்னும் உயர்வான சொர்க்கம் செல்கின்ற பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். எங்களுக்கு இல்மை கொடு யா அல்லாஹ். எங்களுக்கு ஈமானை கொடு யா அல்லாஹ். எங்களுக்கு ஹிதாயத்தை கொடு யா அல்லாஹ். எங்களுக்கு ஹிக்மத்தை கொடு யா அல்லாஹ். எங்களுக்கு சிஹத்தை கொடு யா அல்லாஹ். எங்களுக்கு சலாமத்தை கொடு யா அல்லாஹ். எங்களுக்கு ரஹ்மத்தை கொடு யா அல்லாஹ். எங்களுக்கு பரக்கத்தை கொடு யா அல்லாஹ். நீ கொடுத்ததை எவராலும் தடுக்க முடியாது யா அல்லாஹ். நீ தடுத்ததை எவராலும் கொடுக்க முடியாது யா அல்லாஹ். அந்த உறுதியான ஈமானுடன் உன்னிடமே கேட்கிறோம் யா அல்லாஹ். உன் பொருத்தத்தை நாடி அழுது கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள், எங்களுடைய துஆக்களை கபூல் செய். நாங்கள் கேட்க மறந்த எல்லா துஆக்களையும், எங்களுக்கு எதுவெல்லாம் தேவையோ அத்தகைய எல்லா தேவைகளையும் அன்பியாக்கள் சாலிஹீன்கள் முஹிப்பீன்கள் அவுலியாக்கள் முத்தகீன்கள் பொருட்டால் அகிலத்தின் தலைவராகிய எங்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டாலும் கேட்கின்றோம். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அதாபன்னார். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான துஆவை அனைவருடைய ஹாஜத்துக்களையும் அனைவருடைய அவசியங்களையும் அல்லாஹ்விடத்துல முறையிடுகின்ற ஒரு அற்புதமான துஆவை இன்றைக்கு ஆஷூரா தினத்துல கேட்க வைத்த அந்த ரப்புக்கு நம்ம எல்லோருமே நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய எல்லோருமே இந்த பதிவை ஒருத்தர் 2 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க. இந்த நல்ல நாளில் அவங்க இந்த வார்த்தைகளை கேட்டு அவங்க ஆமீன் சொன்னாங்க அப்படின்னா அதன் காரணமாக அவங்களுடைய துஆவும் கபூலாகும். இன்னும் அதன் காரணமாக நம்முடைய துஆவும் கபூலாகும். இது ஒரு அவசியமான ஒரு பதிவு. இதை நீங்கள் பகிர்றது அப்படிங்கிறதே நீங்கள் ஒரு நல்லமல் செய்த ஒரு நன்மையை நீங்கள் சம்பாதித்து கொள்ள முடியும். எனவே இதை பார்க்கக்கூடிய எல்லோருமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய துஆக்கள் அனைத்தையுமே கபூலாக்குவான். ஏன்னா நம்ம செய்கிற அமல்களில் மிகச்சிறப்பான ஒரு அமலை நம்ம இன்றைக்கு செஞ்சுருக்கோம். எல்லா மக்களுக்காகவும் ஒரு துஆவை கேட்டிருக்கோம்.
கூட்டு துவாவும் நம்ம கேட்டிருக்கோம். மிகச்சிறப்பான வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்வை நம்ம அழைச்சிருக்கோம். கண்டிப்பாக அல்லாஹால நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்குவான். இன்றைக்கு இல்லை, இந்த வருடம் அல்ல, வாழ்நாள் முழுவதும் நம்ம கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் அல்லாஹால கபூலாக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.